செயலாளர், மகளிரணி தலைவர் செயலாளர் நியமனத்துக்கான ஆலோசனை கூட்டத்தில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி மத்திய மாவட்ட அண்ணன் அயன்மோ சின்னதுரை அவர்களை வரவேற்பாட்டிய தூத்துக்குடி ஒன்றிய செயலாளர் லட்சுமணன் அவர்களை இங்கே கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட துணை செயலாளர் தொம்மைராஜ் அவர்களை, மாவட்ட துணைத் தலைவர் அந்தோணி செல்வம் அவர்களை, சக்தி அமைப்பு செயலாளர் பாலு, மாவட்ட இளைஞரணி ராஜா இளைஞரணி ராஜா, இளைஞர் தலைவர் பிரபு கலந்து கொண்டிருக்கிற மகளிர் அணி பொறுப்பாளர் அனைவருக்கும் முதல்வன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே சிறப்புரையாற்ற இறுதியாக இருக்கின்ற தமிழ்நாடு உழவர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர், முன்னாள் திருப்பனந்தாள் ஒன்றிய சேர்மன் ஆலயமணி உள்ளிட்ட அனைவருக்கும் முதல்வன் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, அதாவது தமிழக அளவில் 236 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தலைவர் செயலாளர் அப்படிங்கிற விதத்தில் நியமனம் பண்ணணும். மகளிர் அணிக்கு தலைவர் நியமனம் பண்ண அடிப்படையில் 7 குழுக்களாக மருத்துவர் ஐயா அவர்களாலும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களாலும் 7 குழுக்கள் அமைக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் இது போன்ற பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள் மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இந்த 6 மாவட்டங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது 39 சட்டமன்ற தொகுதிகள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக சென்று நிர்வாகிகளை நியமனம் செய்து வருகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழகத்திலே இருக்கின்ற கட்சிகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி 3வது இடத்துல இருக்கிற இயக்கம் போன்றவரும் கூட இந்த வெள்ள நிவாரண பணிக்காக அந்த நம்புமை வசூல் ஒரு நாள் வந்தார். இந்த பக்கம் இந்த பகுதியில் தான் கூட்டம், இந்த பகுதியில் தான் நடந்தது. அதுக்கு முன்னாடி தாமிரபரணி கூட்டம் ஒரு 2017 ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க ஒரு சிறப்பான கூட்டத்தை இங்க இருக்கிற அண்ணன் சின்னதுரை உள்ளிட்ட கோயில்பட்டி ராமச்சந்திரன், இங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் தொம்மைராஜ் உட்பட எல்லாருமே மிகப்பெரிய அளவில் சிறப்பாக செய்து காவல்துறையினுடைய நெருக்கடி, காவல்துறை நடத்தவே கூடாத கூட்டத்தினால நெருக்கடி கொடுத்தும் கூட